ஹாய்! வணக்கம். என் பேரு கௌரி. என்னோட சேனல பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல நீங்க பிசிபெல்லாபாத் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பிசிபெல்லாபாத் மசாலாவும் நான் வீட்லயே அரைப்பேன். அதுவும் எப்படி அரைச்சேன்னு, அப்புறம் பிசிபெல்லாபாத் எப்படி பண்றேன்னு நான் காமிக்க போறேன். இன்னைக்கு லேடீஸ் பார்ட்டி இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பெஷலா நான் பிசிபெல்லாபாத் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்கே hebbarkitchen.com ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு 1½ கப்பு துவரம் பருப்பு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி இன்ஸ்டன்ட் பாட்டில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு, இப்போ ரைஸ் 2 கப் எடுத்து வாஷ் பண்ணி ரெகுலராக நீங்கள் 2 கப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை வாஷ் பண்ணி கழுவி தண்ணி 4 கப்பு வச்சு ரைஸ் குக்கரில் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ பிசிபெல்லாபாத் பவுட்ரு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். கப்பு 1/4 கப்பு முழு தனியா, அப்புறம் 1/2 கப்பு கடலைப்பருப்பு चना दाल, 2 டேபிள்ஸ்பூன் உருது தால் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டது டேபிள் ஸ்பூன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டேபிள் ஸ்பூன். வெந்தயம் போடுறது டீஸ்பூன். ஏன்னா வெந்தயம் கசக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, அதனால நான் வெள்ளை எள்ளு போடுறேன். கருப்பு எள்ளு போடலாமா தெரியல, பட் ரெசிப்பியில் வெள்ளை எள்ளு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சசமி சீட்ஸ். வைரா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்கசா பாப்பி சீட்ஸ். அவங்க ஹெப்பார் கிச்சன் மெஷர்மெண்ட்ஸே அப்படியே நான் போடுறேன். ஸோ தட் எனக்கு அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வறுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். எனக்கு எங்கள் வீட்டில் சுப்புக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிசிபெல்லாபாத். ஸோ நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இந்த மசாலாவை நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஸ்லைட் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாதி ரோஸ்ட் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் போடணும். நான் சொல்கிறேன் என்ன போடணுன்ட்டு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஏன்னா கடலப்பருப்பு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கசகசா படன்னு வெடிக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம். ஸ்பூன்ஸ் எல்லாம் எங்கே வச்சாலும் மெஷரிங் வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கேபினெட்டில் கமாண்ட் ஹுக்கு போட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கனால இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இது ஸோ யூஸ்வலி இப்படி தான் இருக்கும். நான் கழுவி இப்படி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு கப்ஸ் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, அதையும் போட்டுக்கலாம். இது பாதி வணங்கிருச்சு, மிச்ச மசாலா போட்டுடலாம். ஸோ இது ஏலக்காய் 6 ஏலக்காய் போட சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் ரெசிப்பியில். பட் எனக்கு 6 ஏலக்காய் போட்டால் ஏலக்காய் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் 4 தான் போட போகிறேன். ஏலக்காய் ஸ்மெல் ஓவர் பவர் ஆகுது. அதனால நான் 4 ஏலக்காய் தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணால் ரெசிபி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 6 ஏலக்காய் போடலாம். ஸோ இதுதான் நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறது. அப்புறம் லவங்க 5 தான் சொல்லியிருக்காங்க, நான் 7 போடுறேன். 1/2 இன்ச்சு பட்டைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு பட்டை. ஸோ இப்படி போட்டுருங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் இன்னொரு பட்டை போடுறேன். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போவே இதை எடுத்துடலாம், போதும். ஸோ பாருங்கள் கலர்லெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இதை ஆற வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒரு 20
காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்காங்க. பட் நான் எப்பவுமே அழுத்து போட மாட்டேன். இந்த மாதிரி கையில் 2 கை போடுவேன். ஸோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் வணக்கிறப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஸோ தட் காட் அடிக்காது. கருப்தலை. பிசிபெல்ல பாத்தில் முக்கியமான ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொப்பரை போட்டால் தான் எல்லாத்தையும் நான் வந்து குட்டி குட்டியாக உடைச்சிட்டேன். ஸோ அவங்க ரெசிபி சொல்கிறது வந்து 1/4 கப்பு. ஸோ நான் அவ்வளோதான் மெஷர்மெண்ட் போடுறேன். ஸோ நீங்கள் கொப்பரை இல்லைன்னா ட்ரை கோகோனட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோகோனட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் நாட் ஸ்வீட் ட்ரை கோகோனட்டை போட்டுறாதீங்க. ரெகுலர் ட்ரை கோகோனட்டை போட்டுருங்க. ஸோ 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இது இருக்கனால இது ஒரு 1/4 டீஸ்பூன் நான் பாலில் இது பண்ணிவிட்டு நிரல் வந்து சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் கருத்தலை கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. கருத்தலையும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து இதோட கொட்டிடலாம். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும், நல்லா ஆறணும், சூடே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ரெகுலர் நான் வச்சுருக்க ஸ்மித் மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். கோர்ஸாக பவுட்ரு பண்ணால் போதும், நல்ல பவுடர் ஆகணும்னு இல்லை. ஸோ இதை கூல் டவுன் விட்டுறலாம். ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மிக்சி தான் எடுத்திருக்கேன் பவுட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த வாட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கொர இருந்தாலே உங்களுக்கு போதும். நான் கையில் தொடலை. ஸோ இவ்வளோ இப்படி தான் ஆட்டிக்கிட்டேன். ஸோ இதை வந்து இதுவும் கொஞ்சம் ஆட்டினோடனே சூடாகும் இல்லைங்களா, மிக்சியில் கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ ஒரு தட்டுலையோ போட்டுக்குங்க. போட்டதுனால அடியில் இப்படி பிடிச்சிக்குது. கொப்பரை எள்ளு போட்டதுனால நீங்கள் இந்த ஸ்பூன் எடுத்து நல்லா இப்படி இது பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 இதுவும் ஆட்டிக்கிட்டேன், பவுட்ரு பண்ணிக்கிட்டு இதையும் இப்படி போட்டுட்டு ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி கோர்ஸ் தான் இருக்குது. நான் ரொம்ப ஃபைனாக அரைக்கலை. எனக்கு இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் நைஸாக ஆட்டிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். பிசிபெல்ல பாத் பவுடர் வந்து ரெடியாக இருக்குது. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அரைச்சி பார்த்தீங்கன்னா அரைச்சி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பருப்பு தனியாக வச்சாச்சு, சாதம் தனியாக வச்சாச்சு, மசாலா பொடி ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் சேர்த்து பிசிபெல்ல பார்த்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பிசிபெல்ல பார்த்து நல்லா கிளற மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரம் வச்சு அதில் வந்து 2 கேரட் கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பட்டாணி ஜஸ்ட்டு ஐபாலாக போடுறேன். அப்புறம் வந்து பீன்ஸ் போட்டுக்கிட்டேன், ஃப்ரோசன் பீன்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அந்த பீன்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலக்காவையும் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு கொதிக்க நல்லா காய் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க.
இது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும் நல்லா காய் வெந்து வரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த உடனே பருப்பு இன்ஸ்டன்ட் பாட் வந்து எடுத்து கடைஞ்சு அந்த பருப்பையும் ஊற்றிடுங்க. அப்புறம் அந்த பருப்பு பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுங்க. தண்ணியை நல்லாவே ஊற்றலாம், ஏன்னா பிசிபெலை பாத் இல்லைங்களா. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச பிசிபெலை பாத்தி போடுவேன். எனக்கு என்னவோ காரம் பத்தாதுன்னு தோணும், அதனால நான் வந்து அடிஷ்னலாக 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரையும் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, காரம் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட பர்சனல் டச்சு. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி முட்டியும் ஆகிட போகுது பவுடரு. ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு அதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க. ஸோ புளி வந்து ஒரு லெமனுக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கிங்க. ஸோ இப்போ வந்து அந்த கரைச்சி ஊற்றின உடனே இந்த சாதத்தையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ கரெக்டாக அதை ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரும். நீங்கள் அப்பப்போ தொலைய விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா வந்து பருப்பு அரிசி போட்டிருக்கனால நல்லா அடி பிடிக்கும். ஸோ நல்லா தொலைய விட்டுட்டே அப்பப்போ எடுத்து தொலைய விட்டுட்டு இது பண்ணும். நான் ஸ்மேஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருவேன். ஸோ பொட்டேட்டோ ஸ்மாஷ் இருக்கீங்களா, அதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கடாயில் வந்து எண்ணெய் வச்சு கடுகு கருப்புத்தலை கொஞ்சம் முந்திரி பருப்பு காஞ்ச மிளகா கருப்புத்தலை போட்டு நல்லா தாளித்து அந்த பிசிபெலை பாத்தில் நீங்கள் போட்டுடலாம். ஸோ சூப்பரான ஸ்மெல் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணலாம் பிசிபெலை பாத்துக்கு. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான பிசிபெலை பாத் ரெடி. சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபேவரட் ஐட்டம் இது. ஸோ நான் இப்படி தான் வந்து என்னோட பிசிபெலை பாத் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாராவது ரெசிபி வேணும்னா hebarkitchen.comல பிசிபெலை பாத் ரெசிபி இருக்குது. நான் அங்கங்கே கொஞ்சம் என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு டிஷ்ஷு பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி தான் எங்கள் லேடிஸ் கெட் டுகெதரும் இப்படி இருந்தது. ஸோ அன்றைக்கி பண்ணிட்டு வந்த எல்லா டிஷ்ஷஸும் சூப்பராக இருந்தது. ஸோ புட்டு இருந்தது, 7 லேயர் டிப் இருந்தது, சாட் ஐட்டம்லாம் இருந்தது, சேவை இருந்தது. ஸோ சூப்பராக சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். என்னோட பிசிபெலை பாத் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய். என்னோட சேனலை ப்ளீஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.